இது ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே விஜய் முன் காட்சி மாறி காட்சிகள் மாறவில்லை என்பதுதான் தற்போது தொடர்கிறது. ஆனால் இதை விஜயால் சரி செய்ய முடியுமா? அதற்கான வரைகளை தற்போது பார்ப்போம். சிஎம் சார், நீங்கள் பார்க்கலாம், சிஎம் சார் இது நல்ல சான்ஸ், விட்டு விடாதீர்கள். இப்ப திருத்தலனா இனி எப்போதும் முடியாது. பெருசா பணம் பொருள் கொடுக்காமல் விஜய் ஜெயிச்சிருக்கார். ஏன்னால் மிக முக்கியமானது, இதுவரை திரைப்படங்களில் நாம் பல திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் யாரிடமாவது லஞ்சமாக பேசும்போது அமைச்சர்களோ அதிகாரிகளோ யாராவது பார்க்கும்போது ஆட்சியாளர்கள் என்ன சொல்வார்கள், அரசியல்வாதிகள் என்ன சொல்வார்கள் என்றால், நாங்கள் சும்மாவா ஓட்டு போட்டீங்க, இவ்வளோ பணம் கொடுத்தோம்ல, இவ்வளோ பரிசு கொடுத்தோம்ல, இவ்வளோ பொருள் கொடுத்தோம்ல, அப்போ நாங்கள் திருப்பி சம்பாதிக்கிறது எப்படி, இவ்வளோ செலவு பண்ணல, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், திருப்பி எடுக்க வேண்டாமா, அப்போ இப்படி தான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு வியாகியானத்தை அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். பல திரைப்படங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். நிஜத்திலும் பல ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் இது போன்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் விஜய், பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் விஜய் கட்சியிலும் ஒரு சிலர் கொடுத்திருக்கலாம். ஆனால் பொதுவாக விஜய் சார்பிலோ பெரிய அளவு இந்த மாதிரி பணம் கொடுக்கவில்லை. பணம் இல்லாமல் மக்கள் மாற்றம் வேண்டும் என மற்ற கட்சிகள் கொடுத்ததெல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு விஜய்க்கு போட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சான்ஸ் விஜய் உங்களுக்கு, முதலமைச்சர் விஜய், இது மிகப்பெரிய சான்ஸ் உங்களுக்கு. என்றால் செலவு, ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் ஜெயித்து வந்திருக்கிறீர்கள். எனவே மக்களுக்கு நீங்கள் செய்ய முடியும். இதை நீங்களும் உங்களுடைய பேச்சுக்களை சொல்லியிருக்கிறீர்கள். நான் மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொன்னீர்கள். எனவே அந்த வகையிலே நிச்சயமாக நீங்கள் செய்வதற்குரிய வாய்ப்பினை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே சான்ஸ் இருக்கிறது. இந்த சான்ஸை விட்டு விடாதீர்கள். விஜய் என்ற 3 எழுத்தின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். உங்களுக்காக வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் செய்வீர்கள், மாற்றம் தருவீர்கள் என்ற நம்பிக்கையிலே வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் நீங்கள் நிச்சயமாக அடுத்த புள்ளியில் பார்க்கலாம், மாற்றம் தருவார் என விஜய்க்கு மக்கள் ஆதரவு. எனவே இந்த ஆதரவை, மக்கள் நம்பிக்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள். செலவு செய்யாமல் ஜெயித்ததால் அதை எப்படி எடுப்பது என்று யோசிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை. எனவே நிச்சயமாக நீங்கள் நினைத்தால் அதிரடியாக சவுக்கினை எடுக்கலாம். இன்று காலையில் நாம் ஒளிபரப்பிய அந்த சிறப்பு அறிக்கை இருக்கிறதா, அதை கூட நாம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்திலே தொலைக்காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த திரையிலே போடுவார்கள். அதில் மிக சிஎம்டி அறிக்கை. அது சிஎம்டியில் தயவு செய்து முதலமைச்சர் நேர்மையான வெளிப்படையான நிர்வாகத்தை தர முடியும், தருவேன் என உத்தரவாதம் கொடுத்து தன்னுடைய பதவியேற்பு விழா என்பது பேசியிருக்கிறார். எனவே அந்த வகையில் நீங்கள் ஒழுங்காக செயல்பட வேண்டும். உடனுக்குடன் ஃபைல்களை கிளியர் செய்ய வேண்டும். கிளியர் செய்யாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை பாயும். அதுவும் ரெட் டேபிசம், இந்த சிவப்பு நாடா முறை, அதிகாரிகளுடைய அலட்சியத்தின் காரணமாக, மெத்தனம் காரணமாக வேண்டுமென்று திட்டமிட்டு லஞ்சம் ஊழல் பெருக்குவதற்காக நேரத்தை கடத்துகின்ற அந்த சிவப்பு நாடா முறையை ஒழிக்க வேண்டும். அது உச்ச அதிகாரி முதல் கடைநிலை ஊழியன் வரை இருக்கக்கூடாது. ஊழல் பெருச்சாளிகளை களையெடுக்க சரியான சந்தர்ப்பத்தை விஜய்க்கு கொடுத்திருக்கிறது மக்கள் சக்தி, மக்கள் தீர்ப்பு 2026. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ள விஜய் தயாராக வேண்டும். விஜய் அனைத்து வகை அரசு அலுவலர்களிலும் தீவிர கண்காணிப்பை கொண்டு வர வேண்டும். தன்னுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் அமைச்சர்கள் முதற்கொண்டு, என்றால் விஜய் உங்களுக்கு மிக முக்கியமான மற்றொரு விடயத்தை, சிஎம் விஜய் அல்ல, இது கட்சித் தலைவர் விஜய்க்காக ஒரு அறிவுரை. உங்கள் கட்சியிலே சேர்ந்திருப்ப அனைவரும் புதியவர்கள் அல்ல, மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் பலர் உங்கள் கட்சியிலே எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள், விரைவிலே அமைச்சர்களாக கூட வரலாம். எனவே தவறென்றால் அமைச்சர் முதற்கொண்டு கடைநிலை ஊழியன் வரை அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைவரையும் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக நேர்மையான ஒரு வெளிப்படையான ஒளிவு மறையின்றி திறமையான ஒரு நிர்வாகத்தை உங்களால் கொடுக்க முடியும். அதற்கான வாய்ப்பு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்றால் இன்றும் நீங்கள் பார்க்கலாம், ஆட்சி மாறியும் காட்சி மாறாத சூழல் தான் இருக்கிறது. அதற்கு உதாரணம் தற்போது டாஸ்மாக் பொது மேலாளர் கொடுத்த அறிக்கையே போதும். அதுவே ஒரு சான்று. என்றால் கூடுதல் விலைக்கு விட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்றால் கூடுதல் விலைக்கு விற்கிறார்கள். அதனால்தான் இப்படி ஒரு அறிக்கை வருகிறது.